அனைவருக்கும் வணக்கம். பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் நேற்றைய தினம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். இன்றைய தினம் சற்று முன்பு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. டிடிஎஃப் வாசன் எதற்காக கைது செய்யப்பட்டார்? நீதிமன்றம் ஏன் அவருக்கு ஜாமீன் வழங்கியது? டிடிஎஃப் வாசனுடைய கைதுக்கு பின்னால் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் இருக்கிறார்களா என்பது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். டிடிஎஃப் வாசன் ஒரு 24 வயதான ஒரு இளைஞர். தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு நபர் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு டிடிஎஃப் வாசனை தெரியாத இளைஞனே இருக்க முடியாது என்கிற அளவிற்கு இளைஞர்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு நபர் தான். தன்னுடைய இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக பயணம் செய்து அதை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் அந்த காணொலிகளை எல்லாம் பதிவேற்றம் செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசன் மீது அவருக்கு எந்த அளவிற்கு ஒரு புகழ் இருக்கிறதோ, மக்கள் மத்தியிலே ஒரு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பெரிய ஒரு புகழ் அவருக்கு இருக்கிறதோ, அதே அளவிற்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகளும் ஒரு புறம் இருந்த வண்ணம் தான் வருகிறது. அவர் சாலையிலே அவர் பயணிக்கிற போது ரொம்ப வேகமாக வாகனத்தில் போறாரு, அதனால் நிறைய போக்குவரத்து சட்டங்களை எல்லாம் மீறாரு, நிறைய விதிமீறல்களில் ஈடுபடுகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் வேகமாக பயணிக்கிறதுனால சக பயணிகளுக்கு, சாலையில் பயணம் செய்யக்கூடிய சாமானிய மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாக அவர் மீது வைக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் சமீபத்திலே அவருக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து குறித்த ஒரு வழக்கில் நீதிமன்றம் 10 ஆண்டு காலம் டிடிஎஃப் வாசன் இருசக்கர வாகனத்தில் பயணிக்க கூடாது, இருசக்கர வாகனம் ஓட்டக்கூடாது என்கிற உத்தரவுகளை எல்லாம் போட்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் நேற்றைய தினம் டிடிஎஃப் வாசன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணத்திற்காக காவல்துறை டிடிஎஃப் வாசனை கைது செய்தது அப்படின்னு பார்த்தா, சென்னையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி அவர் தன்னுடைய 4 சக்கர வாகனத்தில் தன்னுடைய காரில் வந்துட்டு இருக்காரு. அப்போ வர்ற வழியில் அலைபேசியில் பேசிட்டே வர்றாரு, செல்போனில் பேசிட்டே டிடிஎஃப் வாசன் வண்டி ஓட்டிகிட்டே வர்றாரு. செல்போனில் பேசிட்டு வாகனம் ஓட்டுறது தவறு, இவர் விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிறார், அதனால் நாங்கள் அவரை கைது செய்கிறோம் என்று சொல்லி காவல்துறை 7 பிரிவுகளின் கீழ் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருக்கிறார். பொதுவாக இது போன்ற சம்பவங்கள் நடந்தால் காவல்துறை அபராதம் விதிப்பது வழக்கம். இது போன்ற சாலைகளில் குடிபோதையில் வாகனத்தை ஓட்டினாலோ, இல்லை அலைபேசியில் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்கினாலோ, சீட் பெல்ட் போடாமல் ஓட்டினாலோ, இது போன்ற சாலை விதிமீறல்களில் ஈடுபட்டால் அபராதம் விதிப்பதோடு காவல்துறை விட்டு விடுவார்கள். ஆனால் டிடிஎஃப் வாசனை 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை கைது செய்திருக்கிறது என்றால் அது அதன் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை பற்றியும் நம்ம பேசியாக வேண்டியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி டிடிஎஃப் வாசன் பேசிய சில கருத்துக்கள் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அது பற்றி நம்ம பேச வேண்டியிருக்காது. காவல்துறை டிடிஎஃப் வாசனை அழைத்து வருகிற போது அவர் பேசிய சில கருத்துகள் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துகள். என்னால மக்கள் பாதிக்கப்படுறாங்களா? அப்ப தெரு தெருவா டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிறீங்களே, அதால மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா என்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வியை டிடிஎஃப் வாசன் எழுப்பியிருக்கிறார். டிடிஎஃப் வாசன் மீது நமக்கு நிறைய முரண்பாடுகள், விமர்சனங்கள் இருக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னது போல் அவர் சாலையில் பயணிக்கிற போது சில கட்டுப்பாடுகளோடு அவர் பயணம் செய்ய வேண்டும். லட்சக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். இந்த அதிவேகத்தில் இவர் பயணிக்கிறது என்பது அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறிவிடும். அது மட்டுமல்லாமல் சாலையில் பயணிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த இடத்தில் டிடிஎஃப் வாசனோடு நாம் உடன்படவில்லை. ஆனால் டிடிஎஃப் வாசன் கேட்ட அந்த கேள்வி இருக்கிறது இல்லையா, என்னால் தான் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா, டாஸ்மாக் கடைகளால் பாதிக்கப்படவில்லையா என்று இந்த கேள்விக்கு திமுக அரசு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள்? நியாயமான கேள்வி. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தெருக்கள் தோறும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்ததன் விளைவுதான் ஒரு தலைமுறை இளைஞர் கூட்டமே முழுக்க மது போதைக்கு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக மாறி நிற்கிறது. டிடிஎஃப் வாசன் வாகனத்தில் பயணிக்கிறாரு, அலைபேசியில் பேசினார், பேசிக்கொண்டே பயணித்தார் என்கிற காரணத்திற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீங்கள் அவரை கைது செய்தீர்கள் இல்லையா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீங்கள் திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடைகளில் இருந்து மதுபானத்தை வாங்கி அந்த மது போதையில் வாகனத்தை ஓட்டி மரணம் அடைந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? இந்த சமூகத்தில் ஒரு சின்ன ஒரு தவறு, ஒரு குற்றச்செயல் நடந்தாலும் அதனுடைய பின்னணி எங்கிருந்து வருதுன்னா இந்த டாஸ்மாகில் இருந்து தான் வருது. இந்த தவறு செய்யக்கூடிய எவராக இருந்தாலும் சரிதான், பெரும்பாலான நபர்கள் மதுபானத்தை அறிந்துகிட்டு தான் தவறுகளை செய்கிறார்கள். நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விபத்துகளில் பெரும்பாலான விபத்து மரணங்கள் எல்லாமே இந்த மது போதைக்கு அடிமையாகி மது போதையில் வாகனத்தை ஓட்டியவர்களுடைய மரணமாகத்தான், இல்லை அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மரணமாகத்தான் இருக்கிறது. அப்போ டிடிஎஃப் வாசன் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வி என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த டாஸ்மாக் கடைகள், மதுபான கடைகள் என்பது முழுக்க ஒரு குடும்பத்தினுடைய கட்டமைப்பையே சிதைத்து சீரழித்து போட்டு அடுத்த தலைமுறை என்ற ஒன்றை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த மதுபானங்கள் இருக்கிறது. ஆனால் அதை குறித்தெல்லாம் அரசுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அது குறித்து எந்த அக்கறையுமே இல்லை. ஆனால் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்து 7 பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்து அவரை உடனடியாக கைது செய்து
சிறையில் அடைக்க வேண்டும் என்று திமுக அரசு நினைக்கிறது என்றால் அதன் பின்னால் என்ன காரணம் இருக்கிறது அப்படின்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பு இந்த தேர்தல் குறித்த பரப்புரைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த போது டிடிஎஃப் வாசனுடைய ஒரு காணொலி சமூக வலைதளங்களில் அதிக அளவிலே பரவலாக பலராலும் பகிரப்பட்டது. அந்த காணொலியில் அவர் ஒரு முதியவரோடு உரையாடுவார். அந்த முதியவரிடம் நீங்கள் யாருக்கு இந்த முறை வாக்கு செலுத்த போகிறீர்கள் என்கிற ரீதியில் கேள்விகள் எல்லாம் கேட்பார். அப்போ அதை தொடர்ந்து டிடிஎஃப் வாசன் என்ன சொல்லுவார்னா, ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு எல்லாம் போடாமல் புதிதாக ஒரு மாற்று கட்சி, ஒரு மாற்று அரசியல் கட்சிக்கு நம்ம வாக்கு செலுத்தலாம் இல்லையா என்று சொல்லி, நான் இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் அண்ணனுக்கு தான் நான் வாக்கு செலுத்த போகிறேன், அடுத்த முறை விஜய் அண்ணாவுக்கு வாக்கு செலுத்துவேன், இந்த முறை சீமான் அண்ணனுக்கு தான் நான் வாக்கு செலுத்த போகிறேன் என்று டிடிஎஃப் வாசன் பேசிய பேச்சுகள் மிகப்பெரிய அளவிலே அதிக அளவிலே தேர்தல் நேரத்திலேயே பரவலாக பகிரப்பட்டது. ஒருபுறம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போகிறேன் என்று சொன்ன, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டோடு பேசிய டிடிஎஃப் வாசன், இன்னொரு புறம் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டோடு தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரபல யூடியூபர் இர்ஃபான். சமூக வலைதளங்கள் முழுக்க என்ன பேச்சு அதிக அளவிலே பேசப்படுது அப்படின்னா, சமீபத்திலே யூடியூபர் இர்ஃபான் குறித்த ஒரு பெரிய ஒரு சர்ச்சை வந்தது. தனக்கு பிறக்க போகிற அந்த குழந்தை, கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்பதை அவர் வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு. ஜெண்டர் ரிவீல் பார்ட்டி வச்சு அறிவிச்சிட்டாரு. அது சட்ட விதிமீறல், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கடுமையான எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் அவருக்கு எதிராக வந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சுகாதாரத்துறையும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தாங்க. ஆனால் அதை தொடர்ந்து யூடியூபர் இர்ஃபான் தன்னுடைய தவறுக்கு வருத்தம் தெரிவித்து விட்டார். அவர் ஒரு மன்னிப்பு காணொலியும் அவர் போடுவார். அதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுவிட்டு இர்ஃபானை விட்டுட்டாங்க. ஆனால் இர்ஃபான் மன்னிப்பு காணொலி போட்டாரா இல்லையா என்பது இதுவரைக்கும் போட்டது மாதிரி தெரியல. அப்போ அந்த இர்ஃபான் அவர்களை பொறுத்த வரைக்கும் கனிமொழி அவர்களோடாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட எல்லாம் தொடர்ச்சியாக நேர்காணல் எல்லாம் எடுத்து அதை தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் எல்லாம் வெளியிட்டிருக்கிறார். அதை தாண்டி திமுகவினரோடு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர் என்று இர்ஃபான் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். அப்ப திமுக ஆதரவு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய இர்ஃபானுக்கு ஒரு நியாயம், நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசிவிட்டார் என்கிற காரணத்திற்காக டிடிஎஃப் வாசனை கைது செய்வதா, டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு நியாயமா என்கிற கேள்விகள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க. உண்மையிலே டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஏனென்றால் டிடிஎஃப் வாசனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டு பேசியது போல் லட்சக்கணக்கான பின்தொடர்பாளர்களை, இளைஞர்களை தன்னோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள், நான் வாக்கு செலுத்த போகிறேன் என்று அவர் சொன்னார்னா, அவருடைய பின்தொடர்பாளர்கள் அதிக அளவிலே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து நிற்பதற்கான, நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப டிடிஎஃப் வாசனை முடக்கணும். இப்போ இதுதான் இங்க நடக்குது. இந்த அரசுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகளை ஏவுவது, வழக்கு பதிவு செய்வது, அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது என்று சொல்லி தொடர்ச்சியாக திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இப்போது டிடிஎஃப் வாசனுக்கும் செய்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறோம், டிடிஎஃப் வாசனுடைய அவர் வாகனத்தில் பயணிக்கிற போது அலைபேசியில் பேசிட்டு பயணிப்பதையெல்லாம் நாம் ஏற்கவில்லை. டிடிஎஃப் வாசன் மீது நிறைய தவறுகள் இருக்கிறது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அதை நாம் ஏற்கவில்லை. ஆனால் அவரை கைது செய்து சிறையில் தள்ளக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் ஒன்றும் இங்கே நடக்கலை. நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் கைது செய்வதற்கு எத்தனையோ குற்றவாளிகள் இருக்கிறார்கள். வேங்கவேலில் மனிதர்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மனித மலத்தை கலந்த அயோக்கிய கூட்டத்தை, அந்த குற்றவாளிகளை இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு கைது செய்யலை, கண்டுபிடிக்கவில்லை. எத்தனையோ பெரும் குற்றவாளிகள் எல்லாம் சாதாரணமாக குற்றங்களை செய்துவிட்டு நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள், சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், அரசினுடைய பாதுகாப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத இந்த அரசு டிடிஎஃப் வாசன் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்றால் இதை எப்படி பார்ப்பது? இது ஒரு அரசு, ஒரு நியாயமான, நடுநிலையான, நேர்மையான ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை இல்லை. இது ரொம்ப மோசடித்தனமான ஒரு வேலையை திமுக அரசு செய்கிறது. அதற்கு நீதிமன்றமே சரியான ஒரு பதிலை கொடுத்திருக்கிறது. எப்படியாவது டிடிஎஃப் வாசனை சிறையில் அடைத்து விடலாம் என்கிற கனவில் இருந்த திமுக அரசுக்கு நீதிமன்றம் சரியான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறது. டிடிஎஃப் வாசனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது. மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கேட்கிற போது, நீங்க ஏன் இப்படி வேகமா வாகனத்தில் பயணிக்கிறீங்க, இதெல்லாம் சரியா என்று கேட்கிற போது, இல்லை நான் அப்படி செய்யல, என் மீது தவறாக இந்த வழக்கு போடப்பட்டது என்றெல்லாம் டிடிஎஃப் வாசன் தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நீதியரசர் அவர்கள் டிடிஎஃப் வாசனுக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறார்கள். இப்ப திமுக அரசு உங்க முகத்தை எங்க கொண்டு வைப்பீங்க? டிடிஎஃப் வாசன் கேட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம் தான். இந்த சாலையில் நீங்கள் வாங்க, என்னோட நில்லுங்க, எத்தனை பேர் ஹெல்மெட் அணியாமல் வர்றாங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் சாலை விதிகளை மீறி வருகிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் மீதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்களா? அவங்க மேலும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, ஆனால் என் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்றால் எப்படி என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. நியாயமான ஒரு கேள்வி. சட்டம் எல்லோருக்கும் சமம் தான். டிடிஎஃப் வாசன் செய்த அதே தவிர இன்னொருவர் செய்திருந்தால்
அபராதத்தை விதித்து அதோடு முடித்திருப்பார்கள். ஆனால் டிடிஎஃப் வாசனுக்கு இன்னொரு பார்வை, அவர் மீது இன்னொரு அணுகுமுறை வைக்கப்படுகிறது என்றால், சட்டத்தை திமுக அரசு தன்னுடைய கையில் எடுக்கிறது, ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது. இது போன்ற வேலைகளை எல்லாம் திமுக அரசு செய்யக்கூடாது. இது போன்று பாரபட்சம் பார்த்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது அது ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை சிதைத்து சீரழிக்கக்கூடிய வேலை. அதைத்தான் திமுக அரசு செய்கிறது. திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் நாங்கள் பாதுகாப்போம், எங்களுக்கு எதிராக இருந்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களை அழித்தொழிப்போம், அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை ஏவுவோம் என்று திமுக தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டதென்றால் திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மிகச்சரியான பாடத்தை விரைவில் புகட்டுவார்கள்.